ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மண்டேவும் நம்ம இந்த ஜியாகிரஃபி, ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, உலகத்திலே மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆசிய கண்டம் கரெக்டாக சொல்லிடுவோம். ஸோ 2வது மிகப்பெரிய கண்டம் எதுனால கொஞ்சம் லைட்டாக யோசனை பண்ணோம்னா ஆஃப்ரிக்கான்னு சொல்லிடுவோம். ஓகே. ஸோ 3வது நாளாக அந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டு, சரி யூரோப்பியன் காண்டினென்ட், அப்புறம் ஆஸ்திரேலியன் காண்டினென்ட், நடுவில் அண்டார்டிகா இருக்குது. பட் அது தேவையில்லை நமக்கு, ஏன்னா அங்கே யாருமே இல்லை. ஓகே. இது ஈஸியாக சொல்லிட முடியும் நம்மளால். ஆசிய கண்டம் தான் பெருசு, 2வது ஆஃப்ரிக்கான்லாம் சொல்லிட முடியும். ஓகே. இப்போது உலகத்திலே அதிக நாடுகளை கொண்ட ஒரு கண்டம் எது? ஓகே. எந்த நாட்டில் அதிகமான, சரி எந்த காண்டினென்ட்ல அதிகமான நாடுகள் உள்ளது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஒரு செகண்ட் யோசனை பண்ணாலும் ஆசிய கண்டம் சொல்லிடுவோம். ஏன்னா அதான் உலகத்திலே மிகப்பெரிய காண்டினென்ட். ஸோ பிக்கஸ்ட் காண்டினென்ட் இருக்குங்கிறதுனாலே அதில் அதிக நாடுகள் இருக்கும் நம்ம நினச்சி நம்பி அதை நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அது ஆன்சர் தப்பு. சரி, ஓகே. 2வது மிகப்பெரிய, அந்த 2வது அதிகமான நாடுகளை கொண்ட ஒரு காண்டினென்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆஃப்ரிக்கா சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐரோப்பிய கண்டத்துக்கு போவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐரோப்பிய கண்டத்துக்கு தான் போவோம். ஏன்னா ஆஃப்ரிக்காவை நம்ம யோசனையே பண்ண மாட்டோம். ஏன்னா ஆஃப்ரிக்கா கண்டம் 2வது மிகப்பெரிய கண்டம், அதில் தப்பே கிடையாது, அதில் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனால் நம்ம ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டை தாண்டி நம்ம யோசனை பண்ணுறது யூரோப்பியன் காண்டினென்ட்டை தான். ஏன்னா யூரோப்பியன் காண்டினென்ட்டில் கொஞ்சம் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ நம்ம அதனால் அதை நம்ம திங்க் பண்ணுவோம். பட் ஆனால் ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் தான் உலகத்திலே அதிகமான நாடுகளை கொண்டது. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நாடுகள், அதாவது யுனைடெட் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் அது 50க்கும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 52 நினைக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ்னால. அதை தாண்டி யுனைடெட் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்படாத நாடுகளும் அங்கே 1, 2 எல்லாம் இருக்குது. ஓகே. ஏன், அதாவது பரப்பளவுலன்னு பார்த்தோம்னா ஆசிய கண்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,46,00,000 சதுரடி. ஓகே, 4,46,00,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது. ஆப்பிரிக்க கண்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,06,00,000 சதுரடி தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 1,46,00,000 43,00,000 சதுரடி எக்ஸ்ட்ரா இருக்குது ஆசிய கண்டத்தில். பட் ஆனால் ஆசிய கண்டத்தில் அதிகமான நாடுகள் கிடையாது. மேஜராக பார்த்தோன்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று, சைனா வந்துட்டு அதிகமான இடத்த ஆல்ரெடி ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிற ரஷ்யாவும் அதிகமான இடத்த ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஓகே, ரிமைனிங் இருக்கிற இடத்துல தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் சைனா வந்துட்டு இனி 4-5 கண்ட்ரி ஆக்குப்பை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. ஆஃப்ரிக்காவில் மட்டும் ஏன் இப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம லைட்டாக ஹிஸ்ட்ரி பக்கம் போகணும். ஓகே, என்னன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரியான ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரியான ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டாக கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் தான். நம்ம ஜியாகிரஃபியில் படிக்கிறப்ப டார்க்கஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு கேட்டோம்னா நம்ம ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா காலை உள்ளார வச்ச உடனே நம்ம நிழல் கூட தெரியாத அளவுக்கு மரங்கள் நிறையா இருந்தது. ஸோ மரங்கள் நிறையா இருக்கிறதுனால, காடுகள் நிறையா இருக்குதுங்கிறதுனால அது ஒரு டார்க்கஸ்ட் காண்டினென்ட் சொல்லிட்டு. அதே நேரம் அங்கே இருக்கிற மக்கள் கருப்பினத்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. ஓகே. பட் ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஐரோப்பியர்கள் வந்துட்டு எல்லா நாட்டையும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இந்தியாவையும் ஆக்குபை பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாடுகளையும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரை. ஓகே, அதோட நிறுத்தினாங்கனாலும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டு தொடக்க காலகட்டத்திலையும் பண்ணாங்க. அதாவது 1930-40 வரைக்குமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது 2ஆம் உலகப் போர் முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு நாட்டை ஆக்குபை பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஐரோப்பியர்கள். ஸோ அப்படி ஐரோப்பியர்கள் ஆக்குப்பை பண்ண ஒரு காண்டினென்ட், மொத்தமாக ஆக்குப்பை பண்ண ஒரு காண்டினென்ட் தான் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். ஓகே, எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ஜியமு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து இல்லாமல் கிடையாது, யுனைடெட் கிங்டம் அதுவும் இல்லாமல் கிடையாது. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் அதிகமான இடத்த ஆக்குபை பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். இருக்கிறதுலே குட்டி ஒன்று நாடு, அவங்க தான் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ரொம்ப, அதாவது அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி தான் ஒவ்வொரு நாட்டையும் ஆக்குபை பண்ணுறது. ஓகே, ஸோ இவங்க அப்படி ஆக்குபை பண்ணி வச்சுருந்தது. பட் ஆனால் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு அப்புறம் எல்லா நாடுகளும் இண்டிபெண்டன்ஸுக்காக போராட ஆரம்பித்ததுனால இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த மீன் டைம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்னென்னா
இப்போது இவங்க ஆக்குபை பண்ணுறாங்க யாருன்னா பெல்ஜியம் மேலே ஒரு சில பகுதியில் ஆக்குபை பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டினியூஸாக ஒரு பகுதி ஃபுல்லாக வச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா வேற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஐரோப்பியர்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, இப்படி போட்டு ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துண்டாடிட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்படி துண்டாடிட்டு போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 கண்ட்ரிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள் மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. அந்த ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ஸாக தான் இருந்தாங்க. 10 ட்ரைப்ஸ் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு காமனான ஒரு பிஹேவியர் கேரக்டர்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ பட் ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் அவங்க எதில் ஆட்சி செஞ்சாங்களோ அதையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து போட் பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைப் இங்கே ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 2 பேர்த்துக்கும் காமனான ஒரு கேரக்டர் தான் இருக்கும், பிஹேவியர்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு திருப்பி எங்களுக்கு நாடு வேணும், எங்களுக்கு புதுசாக ஒரு நாட்டை அறிவிங்க அப்படின்னு சொல்லி 2 நாட்டிலேயே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சு தென் லேட்டர் ஆன் நாடுகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோன்னா ரீசன்ஸ் இதுதான் என்னென்னா கல்ச்சுரல் பிஹேவியர்ஸ். அந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற மக்களுடைய கல்ச்சுரல் பிஹேவியர்ஸால தான் அதிகமான நாடுகள் பிரியப்பட்டது. அதே நேரம் எல்லாத்தோடைய மொழியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ட்ரைப்ஸும் ஒவ்வொரு மாதிரியான மொழிகளை பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் அதிகமான நாடுகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பிரித்து வச்சுட்டு போயிருந்தாலும் ஐரோப்பியர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதில் வந்து ப்ராஃபிட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை ஐரோப்பியர்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க த்ரூ கார்பரேட்ஸ். எம்என்சிஸ் மாதிரியான ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஆஃப்ரிக்காவில் நிறுவி அங்கேருந்து வளங்களை கொள்ளையடிச்சு திருப்பி யூரோப்பிய கண்டத்துக்கு எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி படி தப்புன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுனால இப்போது கார்பரேட் வெளியில் போயிட்டு லீகலாகவே அதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் உண்மை. ஸோ இதனால தான் வந்துட்டு அதிகமான நாடுகள் அங்கே கிரியேட் ஆனது. அதையும் தாண்டி ஆஃப்ரிக்கா வந்துட்டு ரொம்ப சின்ன நாடு கிடையாது. ஆஃப்ரிக்கா வந்துட்டு சின்ன ஒரு காண்டினென்ட் கிடையாது, ரொம்ப பெரிய காண்டினென்ட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட் அந்த சைஸ்லேயே நான் சொன்னேன். இப்போ நீங்கள் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அட் த சேம் டைம் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்குள்ளே மொத்த ரஷ்யாவையும் அண்டார்டிகாவையும் அடைக்கிற முடியும். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொத்த ரஷ்யாவையும் அண்டார்டிகாவையும் அடைக்கிற முடியும். அதே மாதிரி கனடா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஎஸ்ஏ அமெரிக்கா, அது அப்புறம் அர்ஜென்டினா, இந்த 4 நாடையும் அடைக்கிற முடியும். ஓகே, அதை தாண்டி பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா, கசக்ஸ்தான், அல்ஜீரியா, கிங்டம் ஆஃப் டென்மார்க், கிரீன்லாண்டு, ஈரான். இதில் அல்ஜீரியா வந்துட்டு ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. நான் தப்பாக போட்டேன். இதுக்கு நடுவில் காங்கோ இருந்துச்சு, காங்கோ ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த நாடுகளையும் நம்ம அதுக்குள்ளே அடைக்கிற முடியும். ஓகேங்களா, நம்ம 3 கலர் இருக்குல்லையா, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இதுக்குள்ளே நம்ம அடைக்கிற முடியும். ஓகே, இதெல்லாம் அடக்கினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் இடம் இருக்கும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியே 3 லட்சம் சொல்லியிருக்கோம். நம்ம 3 கோடியே 3 லட்சம் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதையெல்லாம் கூட்டணும்னாலும் இன்னும் கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கும். இதில் மடகாஸ்கர் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் வந்துட்டு பெருசு. நம்ம குளோபில் பார்க்குறப்போ குளோபில் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் சின்னதாக தான் தெரியும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு குளோபு. ஆனால் அந்த குளோபை நீங்கள் ஃபுல்லாக விரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்காது, சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்காது. ஓகேங்களா, ஒரு பேப்பரை நீங்கள் சுருட்டினீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் வரும். ஓகேங்களா, சிலிண்டர் ஷேப்பில் தகுந்த மாதிரி தான் குளோபை வந்துட்டு ஆக்சுவலாக வரைஞ்சிருக்கணும். ஆனால் இதை குளோப் வந்துட்டு மடக்கிறாங்க அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா அந்த சைஸ் அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் நம்ம கண்ணில் பார்க்குறப்ப சின்னதாக தெரியும். நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிஜத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏவையும் ஆஃப்ரிக்காக்குள்ளே அடைக்கிற முடியும். அட் த சேம் டைம் சைனாவையும் தூக்கி ஆஃப்ரிக்கன் கண்டத்தில் அடைக்கிற முடியும், கனடாவே அடைக்கிற முடியும், அர்ஜென்டினாவே அடைக்கிற முடியும். அந்தளவுக்கு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ரொம்ப பெருசு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஏன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் அதிகமான நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது. ஒன்று வந்துட்டு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் சின்னது கிடையாது. ரெண்டாவது இங்கே அதிகமான ட்ரைப்ஸ். ஸோ ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு. எத்னிக் குரூப்ஸ் அவங்களுக்குலாம் கேரக்டர் வேறு, பிஹேவியர்ஸும் வேறு. அட் த சேம் டைம் லாங்குவேஜஸ் வேறு. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான லாங்குவேஜை பேசுவாங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்
ஆப்பிரிக்காவில் வந்துட்டு அதிகமான நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது. பட் ஆனால் அதில் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மொழி 30 மொழி வரைக்கும் சரளமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்தியா வந்துட்டு ஒரே கண்ட்ரியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நாம் வந்துட்டு பெருமை தான் பண்ணணும். வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இஸ் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை தான் பட்டுக்கணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய் பாய், தேங்க்யூ.